ஏரியா டார்கெட்டு சால்ட் பண்ணுவா ராக்கெட்டு பராக் எஸ் நம்மளோட தலைவரோட நியூஸோட தான் வந்திருக்கேன். வேற லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பேட்டை வந்து சூப்பரான ஒரு ஹிட்டு. ஏன்னா வந்து ஒரு பெரிய தலைங்களோட படம் வந்துச்சு. ஒன்று தலைவரோட படம், இன்னொன்று வந்து விஸ்வாசம் தலைவரோட படம். பொங்கல் அப்போ பயங்கரமான ஒரு ட்ரீட்டு. கிட்டத்தட்ட வீட்டில் இருந்த எல்லா அந்த தாத்தா பாட்டி குழந்தைங்க எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து வந்துட்டாங்க. ஏன்னா வந்து பெரிய லெஜண்ட்ஸு. படமே சூப்பராக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் வந்து பயங்கர சென்டிமெண்ட்டாக இருந்தது. தலைவரோட பேட்டையில் சென்டிமெண்ட்டு, காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இருந்தது. வேற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக வந்து தலைவர் ஃபேனாக இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் யோசிப்போம். என்னன்னா தலைவரோட அந்த வில்லத்தனத்தை தான் பயங்கரமாக ரசிப்போம். அதே மாதிரி இதோட ஃபினிஷிங்கும் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் மாசம் முடிச்சிருப்பாங்க. அது தாண்டா கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்ற மாதிரி இருந்தது. எஸ், அவரும் ஒரு தலைவர் ஃபேன்ன்றதுனால சும்மா ரசிச்சு செதுக்கி எடுத்திருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் தலைவரோட அடுத்த படமான தலைவர் 166 இது வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்தோட சப்ஜெக்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஏஆர் முருகதாஸ் சார் வந்து ஜாயின் பண்ணுறாரு. தலைவர் வேற அரசியலுக்கு வர போறாரு இல்லையா, அதனால இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. பட் வந்து அதோட ரூமர்ஸ் என்ன மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து டைட்டில் என்னன்னா நாற்காலி அப்படின்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த அஃபிஷியலான டீமே சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீமுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷனாக இருந்தது. லைக்கா பண்ணுறாங்களா, சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை வேற யாராவது புதுசாக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே முருகதாஸ் சாரோட படங்கள்ல என்ன ஒரு விஷயம்னா எப்பயுமே அவர் வந்து ஃபர்ஸ்ட் காப்பியில் படம் பண்ணுறவர். அவர் என்ன பண்ணுவார்னா முதல்ல எல்லா படத்தையும் எடுத்துட்டு அவரோட ஓன் காஸ்ட்லேயே சும்மா எடுத்து சூப்பராக முடிச்சுட்டு அந்த ப்ராடக்ட்டை அப்படியே எடுத்து இந்தாங்க சிடி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி படம் பண்ணுற ஆள். அவர்கிட்ட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ப்ரொடக்ஷன் தான் அந்த பண்ணுறாங்க, அந்த ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறாங்க, எந்த விதமான கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க, நீங்கள் படத்தோட ப்ராஜெக்டை ஆரம்பிங்க அப்படின்னோடனே எப்பயுமே முருகதாஸ் சாரோட டீம் என்ன பண்ணுவாங்கன்னா கிரீன் பார்க் ஹோட்டலில் தான் அந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரியான நம்மளோட வடபழனியில் இருக்கக்கூடிய கிரீன் பார்க் ஹோட்டலில் சூப்பராக ஒரு ரூமை போட்டு பயங்கரமான டிஸ்கஷனில் என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா தலைவரை வந்து நம்ம எவ்வளோ நாள் தான் வந்து சிங்கிள் ஆக்ஷனாகவே பார்த்துட்டு இருக்கோம், கொண்டுட்டு வாங்கடா டபுள் ஆக்ஷனில் தலைவரை மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2.2 அந்த மாதிரியான படங்கள்லாம் தலைவரை டபுள் ஆக்ஷனில் பார்க்கும்போது தான் பயங்கரமான வெறித்தனம். முக்கியமாக அந்த 2.2 சிட்டி குக்கு அப்படின்னும் போதெல்லாம் வேற லெவலில் இருந்தது. வேற லெவல் வெறித்தனமாக இருந்தது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்துலையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த படத்துலையும் டபுள் ஆக்ஷன். இது மட்டும் இல்லாமல் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைவரை அந்த போலீஸ் கெட்டப்பில் அப்படி அந்த முடியெல்லாம் அப்படி பண்ணுற மாதிரி அப்படி பார்த்துருப்போம். மறுபடியும் அதே மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோயின் யாரும் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மேம் தான் இந்த படத்தோட ஹீரோயினாக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான பெரிய வைரலான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் எதுவுமே வந்து அஃபிஷியலாக எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த படக்குழுவினர் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு என்ன ஆச்சுன்னா தலைவர் வந்து டபுள் ஆக்ஷனாக வர தெரிஞ்சு போச்சு. அதுலேருந்து என்ன தெரியுதா ஒரு தலைவர் வந்து பயங்கரமான ஒரு கேங்ஸ்டராக இருக்க போறாரு, இன்னொரு தலைவர் வந்து சூப்பரான ஒரு போலீஸாக இருக்க போறாரு. இவங்க 2 பேருக்கு நடக்கிற ஒரு கிளாஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தலைவரோட அந்த வில்லத்தனத்தை மறுபடியும் நம்ம படத்தில் பார்க்க போகிறோம், ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பட் அப்படி இல்லைனாலும் முருகதாசரோட படங்களை எப்பவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கொண்டு போயிடுறாரு. ஆனால் இந்த படமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றது எந்த டவுட்டும் கிடையாது. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏப்ரல் மாதம் இல்லைனா மார்ச் மாதமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எப்பப்பா தலைவர் படம் ஸ்டார்ட் ஆகும் எல்லாம் ரூமர்ஸாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்மளோட க்ளோஸ் சோர்ஸ் மூலமா விஷயம் நடந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி தான் தலைவரோட படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அகைன் அரினூர் சார் தான் இந்த படத்தை பிஜிஎம் அப்படின்ற போது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்துலையும் வந்து வேற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மியூசிக்கோட வருவார்ன்றது. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, தலைவரை மட்டும் டபுள் ஆக்ஷனாக பார்க்க போறீங்க, எவ்வளோ ஆனந்தமாக இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கிறேன். அது டாடா பை சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய். இப்போ தலைவரை பற்றி ஒரு நியூஸை பார்த்துட்டோம். கிரிக்கெட் தலையை பற்றி ஒரு நியூஸை பார்க்கணும் இல்லையா, அதனால வந்து நம்மளோட தோனி சாரும் அஸ்வின் சாரும் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து நம்மளோட மணியரசன் அவர்கள் டீட்டெயில்டாக பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச் எப்படிலாம் போச்சு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க. அதோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் காமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.